ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரோட திருவிழா கோலத்தை பாருங்கள். 9 வருஷத்துக்கு அப்புறம், பல போராட்டத்துக்கு அப்புறம், பல சிக்கல்களுக்கு அப்புறம் இந்த திருவிழா முடிவெடுத்து கொண்டு வந்து சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்தாச்சு. இந்த வீடியோ அந்த டைமிங்கில் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். அதுதான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து எங்களோட திருவிழா, எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸில் வந்து இங்கே தான் பஸ்ஸு திரும்ப பஸ் ஸ்டாப், எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்புன்னு சொன்னால் இதுதான். இந்த ஊரில் தான் வந்து இப்போ இளைஞர்கள்லாம் வந்து அவங்க ஃப்ளெக்ஸு, நோட்டீஸு எல்லாம் வந்து அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. பாருங்கள், எங்களோட இளைஞர்கள் வந்து என்னென்ன மாதிரி வசனங்கள் போட்டு என்னென்ன மாதிரி ஃப்ளெக்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இந்த இங்கே நிற்கிற வண்டிகள்லாம் வந்து இந்த மைக் செட்டு கொண்டு வந்தவங்களோட வண்டி. பாருங்கள், எங்கள் ஊர் இளைஞர்கள் எப்படி முரட்டத்தனமாக இருக்காங்கன்னு. இன்னும் அப்போ தான் இது வந்து இந்த வீடியோ எடுக்கிற நேரம் வந்து 11-12 மணி இருக்கும். அந்த டைமில் எடுத்தது. இன்னும் இளைஞர்கள் தூங்காமல் அந்த ஃப்ளெக்ஸு விடிஞ்சா திருவிழாவில், அதனால் ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் அக்யூஸ்ட் மாதிரியே தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஆனால் ரொம்ப நல்ல பசங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. விடிஞ்சா விசேஷன்றதுனால ஒவ்வொருத்தவங்களும் நாள் நம்மளுக்கு வந்து குறுகிய நாள் தான் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம குறித்த டேட் வேறு, நாள் வேறு, அவங்க கொடுத்த டேட்டு வேறு. அதனால் நம்ம எல்லாத்துமே குறுகிய காலத்துக்குள்ளே பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வேலைகள்லாம் வேகமாக நடந்துச்சு. அதனால் மைக் செட்டுக்காரங்களுக்கு தான் ரொம்ப அலைச்சல். ஏன்னா அவனை பொருட்களை இறக்கி கொண்டு செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே தலைவலி ஆகிடுச்சு. பாருங்கள், இது வந்து எங்களோட நாடக கொட்டகை நடக்கிற இடம், கலையரங்கம். இந்த இடம்தான் கோயிலுக்காக நாங்கள் தற்சமயம் வாங்கப்பட்டது. தற்சமையில் ஃபிக்ஸ் இது தான், கோயிலுக்காகவே இந்த இடத்தையே வாங்கிட்டோம். அதுவும் பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் வாங்கப்பட்டுச்சு. அதுவும் 10 வருஷம் போராட்டம் ஆகிடுச்சு. பாருங்கள், இளைஞர்கள்லாம் தூங்காமல் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நான் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், சீரியல்லாம் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம சொந்த ஊர் தான், புலிப்பட்டியில் உள்ள ரேடியோஸ் தான் ஆனந்தம். நல்லா ரேடியோஸ், நல்லா பாட்டு போட்டாங்க. நல்லா அனைத்து பொருட்களும், ஒரு திருவிழாவுக்கு என்னென்ன பொருள்கள் தேவையோ அனைத்து பொருள்களும் வச்சுருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாடகை கேட்டு வாங்கி வந்து போடுறாங்க. தரமாக போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இன்னும் வந்து நிறையா கூட பல்பெலாம் எரிய வைக்கலை. எரிய வச்சுருந்தா இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். பார்த்து ஒவ்வொன்றா செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாடகம் மீடியா முழுசாக ரெடி ஆகலை, ஆனால் விடிஞ்சா திருவிழா. ஆனால் ரெடி பண்ணிட்டாங்க சீக்கிரமாகவே சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. பின்னாடி இருக்கிறது வந்து அன்னதான கூடம். முதல் முறையாக இந்த வருஷம் தான் நாங்கள் அன்னதானம் போடுறோம். இதுவுமே சீரும் சிறப்பாக செம்மையாக நடந்துச்சு. அங்கே உள்ள பக்தர்கள் எல்லார்ட்டையும் போய் நாங்கள் டொனேஷன் கேட்டோம். சூப்பராக டொனேஷன் நல்லபடியாக கொடுத்தாங்க. அன்னதானமும் அருமையாக நடந்துச்சு. எங்களோட முடிவு வந்து மதியானம் மட்டும் அன்னதானம் போட்டதாக இருந்தது. ஆனால் நாங்கள் வாங்கின டொனேஷனால் இரவுமே வந்து அன்னதானம் போடப்பட்டுச்சு. நைட்டு 12 மணி வரைக்கும் நாடகம் நடந்துக்கிட்டுக்கும். ஆனால் மதியம் இங்கே நைட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவ்வளோ ஒரு சாப்பாடு செம்மையாக இருந்தாங்க. சமையல்காரங்களை வந்து எங்கள் ஊர் தான், செல்வம் சமையல்காரர் செம்மையாக பண்ணுவார். என்னோடய கல்யாணத்துக்கு கூட அவர் தான் சமைச்சிருந்தார். அவரை வந்து எங்கள் ஊரில் அடிச்சிக்க முடியாது சமையலில். எங்கள் ஊரில் இல்லை, சுற்றுப்பட்ட எங்கள் ஊரை சுற்றி உள்ள கிராமத்தில் நல்லா சமையல் பண்ணுவார். சைவமாக இருக்கட்டும் அசைவமாக இருக்கட்டும் நொறுக்கி விட்ருவாப்புல. பாருங்கள், அப்படியே நம்ம கொஞ்சம் ஊருக்குள்ளேயும் போவோம். இது வந்து அவுட்ரை மட்டும் காட்டிட்டு ஊருக்குள்ளே போய் பாருங்கள். இத்தனை வருஷம் திருவிழா நடத்தியிருக்கோம், ஆனால் இந்த வருஷம் மாதிரி திருவிழா நடந்ததை நான் பார்க்கல. ஏன்னா இன்றைக்கி இந்த வருஷம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சொந்த வீட்டில் கல்யாண வீடு மாதிரி நினச்சி அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி கொட்டைகை போட்டு காட்டுறேன். அட்வான்ஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், வாங்க காட்டுறேன். கொஞ்சம் உள்ள போவோம். இளைஞர்கள் விட மாட்டேங்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்க விடுறாங்க.
அப்படியே வாங்க உள்ளே போவோம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே அவங்கவுங்க வீட்டுக்கு தான் கல்யாண வீடு மாதிரி நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு ஒவ்வொருத்தவங்க கொட்டகை போட்டு இத்தனை வருஷம் நடந்திருக்குது. ஆனால் இந்த மாதிரி நடந்ததை நான் பார்க்கல. பாருங்கள், இங்கே ஒரு கொட்டகை, அங்கே ஒரு கொட்டகை, அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு கொட்டையை போட்டு இருந்தால் ஆடு நிற்கிறது. காலையில் உரிக்கிறது தான். உச்சி கடா வெட்டி முடித்த உடனே அங்கிட்டு போட்டுருவாங்க ஆடுகளை அவங்கவுங்க வீட்டில் வந்த விருந்தாடிகளுக்கு. தண்ணி வராமல் ஒரு வாரம், திருவிழாவுக்கு முன்னே ஒரு வாரம் தண்ணி வரலை. ஊர்னிலேருந்து தண்ணி லாரியை வர வச்சு தண்ணி எடுத்து அவங்கவுங்க நிரப்பி வச்சுருக்காங்க. பாருங்கள், கொட்டகைலாம் எப்படி அமைச்சிருக்காங்க. இது ஒரு தெருவு. இதுதான் நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே சிண்டெக்ஸ் இருக்குது. சிண்டெக்ஸ் இருக்கிறதுனால தண்ணி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வாரம் தண்ணி வரல, ஒன்றும் பண்ண முடியலை. ஊர்னிலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சிண்டெக்ஸ் மூலியமாக நிரப்பி வச்சோம். திருவிழா அன்னைக்கு தான் காலையில் தண்ணி வந்துச்சு. ஒரு வாரமாக தண்ணி வராமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க மக்கள். அப்படியே வாங்க ஊருக்குள்ளே போவோம். சின்ன பிள்ளைய கூட தூங்கலை. இதுதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள கொட்டகை. சின்ன கொட்டகை தான். ஏன்னா கோவில் மரம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி கோயில் ஒன்று இருக்குது. அந்த மரம் இடைஞ்சல் பண்ணிச்சு. அதனால் பெருசாக கொட்டையை போட முடியலை. இதுதான் நம்ம தெருவோட என்ட்ரன்ஸு. இதுதான் நம்ம வீடு. என்னடா தெருவுக்குள்ள தண்ணியாக கிடக்குன்னு பார்க்குறீங்களா? தண்ணி தான் வரல இல்லை. அதனால் தண்ணி லாரியில் கொண்டு பிடிச்சாங்க. அந்த தண்ணி தான் அது சிந்தி வீடு வேஸ்ட்டாகி இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம தெருவு. அப்படியே கோயில் பக்கத்து போகலாம். கோயிலை போய் பார்த்துட்டு ஒரு தரிசனத்தை போட்டுட்டு அப்படியே ஊர் அவுட்டரில் கொஞ்சம் ஊருக்குள்ளே அந்த லாஸ்ட் அங்கிட்டு ஊர்லேருந்து அவுட்டரில் ஒரு சீரியல் கட் அவுட் போட்டிருந்தாங்க. அதையும் போய் பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், கொட்டகை அமைச்சு விட்ருக்காங்க அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி. அப்புறம் பூ கட்டுறாங்க. நாளைக்கு காலையிலுக்கு தலையில் வைக்கணும்ல, அதனால் அப்புறம் பூ கட்டுறாங்க. இவங்கெல்லாம் கடச்சனந்தல், மதுரை கடச்சனந்தல்லேருந்து வந்திருக்காங்க. சொந்த ஊர் இந்த ஊர் தான். ஆனால் அவங்கெல்லாம் இங்கே செட்டில்ட் ஆகிட்டாங்க. திருவிழாவுக்கு மட்டும் வருவாங்க. பாருங்கள், நம்ம காளி ஆத்தாவை பார்க்க போகிறோம். இந்த ஆத்தாவுக்கும் அந்த ஆத்தாவை குளிர வைக்கிறது தான் இவ்வளோ சிறப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோ வரைஞ்சிருக்காங்களே, இது எங்கள் ஊர் முன்னாள் பிரசிடெண்ட் அவங்க வரைஞ்சது. இப்போ தான் வரைஞ்சாங்க 2 நாளைக்கு முன்னாடி. செம்மையாக வரைஞ்சிருக்காங்க. அவங்க 10 பைசா கேட்கல, கோயிலுக்காகவே பண்ணது. அவங்களோட சார்பாக பண்ணியிருக்காங்க. சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க. புலிப்பட்டி அன்பு எஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு இளைஞர்கள். இது நம்ம கோயில் பக்கத்தில் உள்ள கோயில் என்ட்ரன்ஸ் தான். அப்படியே இங்கிட்டு போனோம்னா இங்கிட்டு தான் நமக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி எடுக்க போனோம். ஊரணிக்கு நம்ம ஒரு ஐயனார் கோயில் பக்கத்தில் ஒரு ஊரணி இருக்குது. அந்த ஊரணியில் போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே வாங்க, லாஸ்ட்டில் போயிட்டு ஒரு வாட்டி கோயிலை ஐயனார் படம் போட்டிருக்கு ஒரு பெரிய மந்தையில். அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோ எடுத்தாச்சு. ஆனால் அப்லோட் பண்ணதுக்கு டைம் இல்லை. திருவிழா முடிஞ்சுமே ஒரு நாள் கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டோம். ஏன்னா அந்த வயக்காட்டு வேலை அது இதுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். இந்த பாருங்கள், அங்கே போட்டிருக்காங்களா சீரியல். இதுதான் எங்கள் ஊர் சென்ட்ரு. இதுதான் மெயின். அந்த சீரியல் சுட்டு எரியுது, அதுதான் மெயின். அங்கிட்ட தான் 4 பக்கத்து ஊர் புரியும். அதுதான் மெயின் எங்கள் ஊர் சென்டர்.